ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் புதுசாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களுக்கு இணையான ஆங்கில வாக்கியங்கள் தான். நம்ம எப்போதும் போலவே ஒரு சென்டென்ஸை தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது உன்னுடைய புக்கா? நம்ம கேட்போம் இல்லையா, இது உன்னோட புத்தகமா இல்லைனா இது உன்னுடைய புக்கா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? இஸ் திஸ் யுவர் புக்? இஸ் திஸ் யுவர் புக்? இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயந்தாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இது உன்னுடைய புக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. இந்த இடத்துல சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் மாற்றி நிறைய சென்டென்சஸ் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இது உன்னோட புக்கான்னு கேட்டிருக்கோம். இதே இங்கிலீஷில் இஸ் திஸ் யுவர் புக் அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. இஸ் திஸ் யுவர் புக் அப்படி கேட்போம் இல்லையா. இதை இங்கிலீஷில் வேறு மாதிரி நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி இது உங்களோட ஷர்ட்டா, இல்லை இது உங்களோட பென்னா, இது உங்களோட பேகா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி மாற்றி கேளுங்க. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இஸ் திஸ் யுவர் ஷர்ட், இஸ் திஸ் யுவர் பேக், இஸ் திஸ் யுவர் பென், அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கேட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு வேலை விஷயமா போயிருப்போம். அந்த வேலை முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம கேட்போம்ல, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஹவு லாங் இட் வில் டேக், ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், உன் ஃப்ரெண்டு யார்? உன் ஃப்ரெண்டு யார் நம்ம கேட்போம்ல. இதை இங்கிலீஷில் ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவன் வீட்டில் இருக்கானா? அவன் வீட்டில் இருக்கானா? இதை இங்கிலீஷில் இஸ் ஹி அட் ஹோம், இஸ் ஹி அட் ஹோம் அப்படின்னு கேட்கணும். அவன் வீட்டில் இருக்கானா அப்படிங்கிறத இஸ் ஹி அட் ஹோம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவங்க வீட்டில் இருக்காங்களா நம்ம கேட்போம்ல. அவங்க வீட்டில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. முதல்ல நம்ம கேட்டது அவன் வீட்டில் இருக்கானா அப்படின்னு கேட்டோம். அது ஒரே ஒரு பர்சனை கேட்குறது. இப்போ நம்ம கேட்குறது அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா நிறைய பேர், அவர்கள், அவர்கள் வீட்டில் இருக்காங்களா. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஆர் தே அட் ஹோம், ஆர் தே அட் ஹோம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு மழை பெய்யுமா நம்ம கேட்போம்ல. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மேகம் ரொம்ப கருத்து போச்சு, வானம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கேட்போம், என்னடா வானம் இருட்டிகிட்டு இருக்கு, இன்றைக்கி மழை பெய்யுமோ அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? will it rain today, will it rain today அப்படின்னா இன்றைக்கி மழை பெய்யுமோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் யாரோட ஃப்ரெண்டு? அவன் யாரோட ஃப்ரெண்டு நம்ம கேட்போம்ல. அவன் யாரோட ஃப்ரெண்டு? இங்கே வந்திருக்கானே, அவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, அவன் யாரோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஹூஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஹீ, ஹூஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஹீ அப்படின்னா அவன் யாரோட ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம். இதையே இதை இப்படி கேட்கலாம்ல, அது யாரோட ஷர்ட்டு, அது யாரோட பேகு, இப்படியும் நம்ம மாற்றி கேட்கலாம். சப்ஜெக்டை மட்டும் மாற்றிட்டு, கான்செப்ட் எது தான், சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு கேட்குங்க. நெக்ஸ்ட் ஒன், உங்ககிட்ட ஒரு 200 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா நம்ம கேட்போம்ல. உங்ககிட்ட 200 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டூ யூ ஹாவ் சேஞ்ச் ஃபார் 200 ரூபி, டூ யூ ஹாவ் சேஞ்ச் ஃபார் 200 ரூபி அப்படின்னா உங்ககிட்ட 200 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், இனி அப்படி சொல்லாத, இனி அப்படி சொல்லாத. நம்ம வீட்டிலையெல்லாம் நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம நெகட்டிவாக ஏதாவது சொல்லிட்டோன்னா சொல்லுவாங்கள்ல, இனிமேல் அப்படி சொல்லாத, இனி அப்படி சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நெவர் சே லைக் தட் அகெயின்,
நெவர் சே லைக் தட் அகெயின் அப்படின்னா இனிமேல் அப்படி சொல்லாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ நல்லா தூங்குனியா? நம்ம கேட்போம்ல, தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே, என்னடா நீ நல்லா தூங்குனியா, முகெல்லாம் நல்லா வீங்கி போயிருக்கு, நீ நல்லா தூங்குனியா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டிட் யூ ஸ்லீப் வெல்? டிட் யூ ஸ்லீப் வெல் அப்படின்னா நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ நேற்று நைட்டு நல்லா தூங்குனியா? நம்ம கேட்போம் இல்லையா, நேற்று நைட்டு எப்படி இருந்தது, ரூமெல்லாம் ஓகேவா, நல்லா தூங்குனீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? நீ நேற்று நைட்டு நல்லா தூங்குனியா? முதல்ல நம்ம கேட்டது நீ நல்லா தூங்குனியான்னு கேட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணி கேட்குறோம். பாஸ்டில் ஒரு விஷயத்தை கேட்குறோம். நேற்று நைட்டு நீ நல்லா தூங்குனியா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று நைட்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை மறந்துட்டியா? நம்ம கேட்போம்ல நம்ம ஃப்ரெண்டுங்க கிட்டேலாம், என்னடா நீ என்னை மறந்துட்டியா, அப்போல்லாம் எனக்கு கால் பண்ணுறதே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டிட் யூ ஃபர்கெட் மீ? டிட் யூ ஃபர்கெட் மீ அப்படின்னா நீ என்னை மறந்துட்டியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது உங்கள் தவறு இல்லை. இது உங்கள் தவறு இல்லை. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? திஸ் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். திஸ் இஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னா இது உங்கள் தவறு இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சொல்கிறது சரிதான். நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ வந்து யாராவது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அது கம்ப்ளீட்டாக கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ரைட். வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ரைட் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் எதுவும் சொல்லலை? நீ ஏன் எதுவும் என்கிட்ட சொல்லலை அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? நீ ஏன் எதுவும் சொல்லலை? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஒய் டிடன்ட் யூ சே எனிதிங்? ஒய் டிடன்ட் யூ சே எனிதிங் அப்படின்னா நீ ஏன் எதுவும் சொல்லலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான். அவன் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான். எப்படி இருந்தாலும் நம்ம குரூப்பில் வந்து நம்மளோட கேங்லாம் ஒருத்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமாக. நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு பிடிக்காது சில டைம்லாம், அப்போ சொல்லுவோம்ல, ஐயோ அவன் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காண்டா, அவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஹீ இஸ் டாக்கிங் டூ மச். ஹீ இஸ் டாக்கிங் டூ மச் அப்படின்னா அவன் ரொம்ப பேசிகிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் நேற்று ஸ்கூலுக்கு போனாளா? நம்ம கேட்போம் இல்லையா, நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே அவன் நேற்று ஸ்கூலுக்கு போனாளா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டிட் ஷி கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் ஷி கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று அவள் ஸ்கூலுக்கு போனாளா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவள் நேற்று ஸ்கூலுக்கு போனான். நம்ம ஒரு கொஷினாக கேட்டோம், அவள் நேற்று ஸ்கூலுக்கு போனாளா அப்படின்னு. அதுக்கு இப்போ ஆன்சர் பண்ணுறதா இருந்தால் எப்படி சொல்லுவோம்? ஆமாம் அவள் நேற்று ஸ்கூலுக்கு போனான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அவள் நேற்று ஸ்கூலுக்கு போனான். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஷி வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. ஷி வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னா அவள் நேற்று ஸ்கூலுக்கு போனா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ யாரை பற்றி பேசிகிட்ருக்க? நீ யாரை பற்றி பேசிகிட்ருக்க? யாரை பற்றியாவது பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம இடையில போயிருப்போம், நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து கேட்போம்ல, நீ யாரை பற்றி பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட்? ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே பார்த்தாச்சு. இது எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். இது எல்லாத்தையுமே நான் தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஒரு சில இடத்துல சப்ஜெக்டை மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய வாக்கியங்கள் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி மாற்றி நீங்கள் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள், நிறைய சென்டென்சஸ் வந்து நீங்கள் பேசி பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களாலேயும் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே வந்து நான் ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதை அப்படியே வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? செகண்ட் ஒன், அவன் நேற்று ஆஃபீஸ் போனானா? தேர்ட் ஒன், இது உன்னோட சாரியா? ஃபோர்த் ஒன், அவள் வீட்டில் இருக்காளா?
ஃபிஃப்த் ஒன், அவன் ஃப்ரெண்டு யாரு?